ஜெய் வாராகி. ஏன் அன்பு குழந்தையே, எதற்காக கவலைப்படுகிறாய்? உன்னை விட்டு போனவனை நினைத்தார், உன்னை விட்டு போன உறவை நினைத்தார், உன்னை பற்றிய கவலைகள் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் உன் வாழ்க்கை என்ன ஆகும் என்று கூட நினைக்காமல் உன்னை விட்டு போன உறவை பற்றி நினைக்கிறாயா? போன உறவை பற்றி நினைத்து என்ன பிரயோஜனம் சொல்? உன்னை பற்றிய கவலை, உன்னை பற்றிய அக்கறை ஏதாவது ஒன்று இருந்தால் உன்னை விட்டு உன்னுடைய உறவு போயிருக்குமா? தங்கமே, உன்னை பற்றிய கவலையே இல்லாமல் தானே உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு போனது. போன உறவை பற்றி யோசித்து கொண்டே இருந்தால் இருக்கும் வாழ்க்கை அனைத்தையுமே துளைத்து விடுவாயே. துளைத்து விட்டால் அடுத்தது யார் வந்து உன்னை காப்பாற்றுவாள்? நான் தானே வந்து உன்னை காப்பாற்ற முடியும். யார் போன உறவா உன்னை வந்து காப்பாற்றும்? போன உறவை பற்றி யோசிக்க வேண்டாம். நீ இப்பொழுது என்ன செய்யலாம்? அடுத்த கட்டத்தை எப்படி புதுமையாக உருவாக்கலாம்? ஞாபகங்கள் வராமல் எப்படி அடுத்தடுத்து அனைத்து விஷயங்களையும் செய்யலாம் என்று மட்டுமே யோசிக்கலாம். ஏனென்றால் ஒரு முறை போன உறவு அடுத்த முறை வரும் என்ற என்ன நிச்சயம் சொல்? ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்ளாமல் தானே இவ்வளவு காரியங்களையும் செய்துவிட்டு உன்னை புரிந்து கொள்ளாமல் போனது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு போனவர்களை நீ எப்பொழுதுமே மனதுக்குள் வைக்காதே. யார் யாருக்கு எப்பப்போ எந்தெந்த தண்டனைகளை கொடுத்தால் அவர்கள் மனம் மாறும், அவர்களுடைய மனக்காயங்கள், மற்றவருடைய மனக்காயங்கள் தெரியும் என்பது எனக்கு தெரியும். அதனால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் நேரத்தில் சரியான தண்டனையை கொடுப்பேன். நீ சொல்கிறாய் பார், இந்த மாதிரி தண்டனையை கொடுங்கள் என்று சில தண்டனைகளை, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் கொடுத்தால் மிக பலமாக இருக்கும். அதிலிருந்து மீண்டே வர முடியாத அளவுக்கு பல தண்டனைகளை தருவேன். ஒரு பாவத்திலும் பெரிய பாவம் என்ன தெரியுமா? நம்மை நம்புபவர்களுக்கு துரோகம் செய்வதுதான். யாரும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதீர்கள். எப்பொழுதுமே எல்லாருக்கும் நேர்மையாக இருங்கள். அதுவும் உங்களுக்கு யாராவது நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை எந்த இடத்திலும் முட்டும் கொடுக்காதீர்கள். அவர்களை எப்பொழுதும் ஏமாற்றவும் ஏமாற்றாதீர்கள். இதுதான் நான் உங்களுக்கு கேட்கும் ஒரு வேண்டுகோள். தங்கமே, நீ எதையுமே நினைக்காதே. உனக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். மற்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ எதையுமே யோசிக்காமல் சந்தோஷமாக இரு. அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று மட்டும் பார். உனக்கான சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும். அதில் மட்டும் குறியாக இரு. ஜெய் வாராகி.